ராதா, எனக்கு வர்ற வருமானம் எனக்கே பத்தல. இந்த நிலைமையில நம்ம 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அட, கார் வேண்டாம், பங்களா வேண்டாம், ஏதோ அவசரத்துக்கு மார்வாடி கடையில் வைக்கிறதுக்கு. அப்படி என்ன பெரிய நகை நீ போட்டிருக்க? நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது? எனக்கு சொந்தமான ₹1,00,000 நகைங்க எங்க அத்தா ராமு கிட்ட இருக்கு. அந்த பைத்தியத்தை ஏமாத்தி நகைங்க ஒரு நிமிஷத்துல என்னால கொண்டு வர முடியும். அதுதான் நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ராம இப்ப முட்டாளும் இல்ல, பைத்தியமும் இல்ல. யார் சொன்னது? நான் சொல்றேன். நம்பல, என் முதுகு சொல்லும். இப்ப அங்க ரொம்ப கெடுபடிமா. அதனாலதான் சாரு கிட்ட சொல்லி வேற எங்கேயாவது வேலைக்கு சிபாரிசு பண்ண சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நாகப்பா, ராமுவ பத்தி என்கிட்ட சொல்லாத. அது என்னைக்குமே தேராத கேஸ் தான். சாவி கொடுத்த பொம்மை கொஞ்ச நேரம் கைய கால ஆட்டத்தான் செய்யும். அதுக்காக பொம்மைக்கு உயிர் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றத சொல்லிட்டேன். நாகப்பா, அந்த ராமு பட்டம் சூட்டிக்கிட்ட முட்டாள்தான், எதுக்குமே உதவாத பைத்தியம் தாங்கிறத உனக்கு நிரூபிக்கிறேன். ஐ டேக் இட் as a challenge. பெஸ்ட் ஆஃப் லக். ராத்திரி 9 மணிக்கு கதவு திறந்து விடு, நான் வரேன். எனக்கும் நகைங்க கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? உடம்பு எப்படி இருக்கு? வந்து யாருக்கு கதவை திறந்து விட்டாங்க தெரியாது. பாப்பா எதுக்காக மேல போறா தெரியாது. உண்மையை சொல்ல மாட்டியா? அதான் தெரியாதுன்னு சொன்னானே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன்னை கோதண்ட மாட்டிடுறேன். உண்மையை சொல்லு. இப்ப சொல்லல, அடியில நெருப்ப போட்டு கொடுத்து உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன். எப்ப வந்த? நல்லா இருக்கியா? கையில என்ன? என் டாய்லெட் பாக்ஸ் எடுத்துட்டு போக வந்தேன். நான் வரேன். ராதா, 1 மினிட். எனக்கு இங்க விளையாடுறதுக்கு ஆளே இல்ல, போர் அடிக்குது. நம்ம 2 பேரும் ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? இந்த டாய்லெட் பாக்ஸ என் தலையில வச்சுக்கிட்டு, இல்ல நீ உன் தலையில வச்சுக்கிட்டு அது வரைக்கும் கீழே விழுகாம நடந்து போயிட்டு திரும்பி வந்துடணும். அப்படி கீழே போட்ட நான் தான் ஜெயிச்சவன் அவன். என்ன சொல்றேன்? ஓகே ஓகே. வா 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 வா. ராதா, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா ராதா? நீ இன்று போல் என்றும் இந்த திருட்டு தொழிலை செய்து விரைவில் வெள்ளி விழா கொண்டாட எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ராதாமா, இருங்க ஆராய்ச்சி எடுத்துறேன். நீங்க செய்ய வந்த காரியம் 4 பேர் கண்ணுல பட்டா திருஷ்டி விழுந்துடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்மா. ராதா, அவன் வேலையை தொலைச்சிட்டு வரும்போதெல்லாம் போர்டு எழுதுவியே, போர்டு. அந்த போர்டு இப்ப எப்படி இருக்குது பத்தியா? நல்லா இல்ல. என்னம்மா முழிக்கிற? வந்த இடத்துல அவமானப்பட்டுட்டுமேனு வருத்தப்படுறியா? அவ அதுக்காக வருத்தப்படலம்மா, விட்டு வந்த சவாலை நிறைவேற்ற முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறான். நம்ம ஊர்ல வர வர யார்தான் சவால் விடுறதுன்னு இல்லாம போயிடுச்சுப்பா. இவ சவால் என்ன சவால்? என்ன முட்டாளாக்கி காட்டுறதா சவால். எத்தனை கோடிக்கு அதிபதியானாலும் என்னைக்குமே நான் பைத்தியக்காரங்கிறத நிரூபிச்சு காட்டுறதா சவால். ராதா, உன் தவற உணர்த்துறதுக்காக தான் நீ செய்தது அப்படியே செய்து காமிச்சோம். என்னடா இப்படி எல்லாம் பேசுறானேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? மண்ணால செய்த விக்கிரகத்துக்கு கூட மந்திரத்தை சொல்ல சொல்ல தெய்வ சக்தி வந்துடும் சொல்லுவாங்க. அத போல ராணி ஓயாம என்ன பார்த்து சொன்ன மந்திரம் தான் என்ன இன்னைக்கு மனுஷனாக்கி. உன் கல்யாணத்துக்காக இந்த நகையெல்லாம் வேணும்னு நேர்மையான வழியில என்கிட்ட கேட்டிருந்தேன், நானே கொண்டாந்து கொடுத்துருப்பேன். சரி, நாளை காலையில இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். ஆனா நான் கொடுக்க வேண்டிய உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேர். கொஞ்சம் நடந்து போகாதே, கார் அனுப்புறேன். மிஸ்டர் ராமு, கர்ப்பப்பையில குழந்தை ராங் பொசிஷன்ல இருக்கு. நேச்சுரல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல. உடனடியா சிசரியன் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது தாயா குழந்தையாங்கிற ப்ராப்ளத்துல இருக்கிற வெரி சீரியஸ் கேஸ். டாக்டர், குழந்தை என்னுடைய லட்சியம், தாய் என்னுடைய வாழ்க்கை.
அப்படி இருக்கும்போது குழந்தையா தாயான்னு எப்படி முடிவு பண்றது? நீங்களே சொல்லுங்க. குழந்தைதான்னு சொல்லுங்க. ராணி, என்ன மட்டும் காப்பாத்தினா என்னால உங்க லட்சியத்தை காப்பாற்ற முடியாதுங்க. இந்த பெரிய உயிருக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க வேண்டிய சின்ன கடமை தான் பாக்கி இருக்கு. ஆனா அந்த சின்ன உயிருக்கு தகப்பனோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டிய பெரிய கடமை காத்துக்கிட்டு இருக்கு. ராணி, பசுமையான இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிக்க நினைச்சேன். அந்த பழத்துக்காக இந்த மரத்தையே வெட்ட சொல்றீங்க. என் மனசு அவ்வளவு கல்லுன்னு நான் நினைச்சேன். எடுத்த லட்சியம் ஈடறணும்னா மனச கல்லா மாத்திக்கத்தாங்க வேணும். நீங்க சொல்லுவீங்களே, அந்த மனுநீதி சோழன் கூட நீதிக்காக தன் மகனை மட்டும்தான் பிரிஞ்சான். ஆனா நீங்க மகனையும் மனைவியும் பிரிய போறீங்க. செய்த தவறுக்கு உலகத்துல எந்த மனுஷனும் இதை விட பெரிய தண்டனையை தனக்கு விதிச்சுக்கிட்டதில்லை. அந்த பெருமை என் புருஷனுக்கு கிடைக்க போகுது. நான் செத்தாலும் அதை நினைச்ச என் ஆத்மா ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். டாக்டர், என்ன ஆனாலும் சரி என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க. என் குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க. உன்னை பறி கொடுத்த பாவத்துக்காக எனக்கு நானே தண்டனை விதிச்சுக்கிட்டேன். அதை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக என் மனைவி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கா தெரியுமா? உலகத்துல எல்லாருக்கும் மனைவி இருக்காங்க. ஆனா எனக்கு கிடைச்ச மனைவி மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தனை பார்த்துட்டே உனக்காக வாழ்றதாண்டா உண்மையான மனைவின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என் மனைவி எனக்காக வாழ மட்டும் இல்ல, சாக கூட தயாராயிட்டா. எங்களை பிரிஞ்சு தெய்வமா இருக்கிறவன் மேல ஆணையா சொல்றம்மா, என் மனைவியை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாதும்மா. என்னால வாழ முடியாது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ராணி, சாமி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. குழந்தை பொண்ணையே உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கு. இங்க பாரு அவன் பொண்ணே. அண்ணா வேண்டாம், குழந்தை என் கண்ணுல காட்டாது. ராணி, என்ன ராணி சொல்ற? அது என் குழந்தை இல்லம்மா, யாருக்கோ சேர வேண்டிய இரவல் குழந்தை. எல்லாவை பத்தி நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக பெத்த குழந்தைய கூட கண்ணுல பார்க்க கூடாதா? குழந்தைய பார்த்தா பாசத்துக்கு அடிமையாகி என் புருஷனுக்கு துரோகம் செஞ்சாலும் செஞ்சிருவேன். அதனால தயவு செஞ்சு குழந்தைய என் கண்ணுல காட்டிடாது. அது முகத்துல என்ன முழிக்க வச்சு என் புருஷனுக்கு என்ன துரோகி ஆக்கிடாது. அண்ணா, அவர் வெளியே இருந்தா உள்ள வந்து உங்க இந்திராவை எடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னதா போய் சொல்லு. 2 நாளைக்கு முன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை ராணி. குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்கும் போது தர முடியாதுன்னு தகராறு பண்ணவளாச்சு. பெத்து கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தந்துடவா போறாங்கிற அவநம்பிக்கை அவருக்கு. அண்ணா, அந்த குழந்தைய நல்ல துணியால மறைச்சு என் கையில கொடு. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். அப்பதான் அவர் என்ன பார்க்க வருவார். ராணி, என்ன ராணி, ஆபரேஷன் பண்ணிருக்காங்கம்மா. இந்த நிலைமையில நீ அசையவே கூடாது. எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், பேசாம படு. ஒண்ணு கேக்குறேன், உண்மையா சொல்றியா? என்னம்மா? குழந்தை நிஜமாவே என்ன மாதிரியே இருக்கா? இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்து சொல்லு. என்னது, இந்த குழந்தை எங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டு ராமு சரிக்கு ஆடி போயிட்டாளா? பெத்த குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படிமா மனசு வந்தது? இது பெரியறதுக்காகவே பிறந்த குழந்தைங்க, உங்க சாபத்தை பலிக்க வைக்கிறதுக்காகவே ஜனிச்ச குழந்தை. இந்த குழந்தைய உங்க கையில கொடுத்து உங்க சாபப்படி புத்திர சோகத்தால வெந்து வேதனைப்பட புருஷன் முதல்ல போயிட்டாரு, பொண்டாட்டியும் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கான்னு ராணி சொன்ன. ஆமா, நீ யாரும்மா? நான் ராணியோட பக்கத்து வீட்டுக்காரி. அவ பட்ட துன்பங்களை எல்லாம் பக்கத்திலேயே இருந்து பார்த்தவ. அம்மா, பெத்தத பறி கொடுத்துடலாம், அது விதி. ஆனா பறி கொடுக்கறதுக்காகவே பெத்தெடுக்கிறது இருக்கே, அது கொடுமைம்மா. இத பெத்தவ உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோளை சொல்ல. அவ புருஷனை நீங்க 2 பேரும் திட்டி தீர்த்தீங்க, விரோதியா நினைச்சு வெறுத்தீங்க. அந்த நிலையிலையும் யார் அவர் மேல அணுவளவாவது பாசம் வச்சிருந்தீங்களோ
அவங்கதான் முதல்ல இந்த குழந்தைய கையில எடுக்கணும். அது யாருன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கணும். நான் வரேன். இந்த கல்லஞ்சிக்காரனுடைய ஒரு சொல்லுக்காகத்தான் குழந்தையே தார வாத்து போயிருக்காரு அந்த உத்தமன். அவன் குழந்தையை தொடர்றதுக்கு எனக்கு அருகது கிடையாது. நீ எடுக்க. நானா எந்த காலத்துல இங்கே அவன் மேல உண்மையான அன்பு செலுத்தினேன். அவன் தன்னை அறியாம தவறு செய்யும் போதெல்லாம் குமுறு நேரம் குடிச்சேன். ஆனா தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் போது அவனை அலட்சியப்படுத்திட்டேன். என்ன போய் இந்த குழந்தை முடியாதுங்க என்னால முடியாது. நீ ஜானகி, ராமு நம்மள யார் அதிகமா இருப்பாங்கன்றது பிரச்சனை. அந்த குழந்தை அனாதையாரத்துக்கு நாம தான் காரணம். அதை வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம இந்திராவை நினைச்சதை வளர்ப்போம்.